வணக்கங்க. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் வறுமைங்கிறது ஒன்று வந்துருச்சுன்னா பல வகையான இன்னல்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதான் அந்த காலத்தில் ஒரு விவேக சிந்தாமணி பாடலில் அழகாக சொல்லியிருப்பாங்க. தாங்குனா வறுமை வந்தால் சபைதனில் செல்ல நானும், வேங்கை போல் வீரம் குன்றும் விருந்தினரை காண நானும், பூங்குடி மனையாட்கஞ்சும் புல்லர்க்கும் இணங்கச் செய்யும், ஓங்கி அறிவு குன்றி உலகலாம் பழிக்கும் தானேன்னாங்க. அதாவது நம்மளுக்கு வறுமை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு சபையில் போய் கூட நம்மளால் பேச முடியாது தைரியமாக. அதாவது வேங்கை போல் வீரம் இருந்தாலும் குன்றி போயிடுமா. பூங்கொடி மனையாட்கஞ்சும், அதாவது தன்னுடைய மனைவிக்கு கூட பயந்து கட்டுப்பட்டு தான் வாழ்ந்தாகணும். புல்லருக்கும் இணங்கச் செய்யும், அதாவது நம்ம பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை விட்டது போக அவர்கள் சொல்லி நம்ம செய்யக்கூடிய சூழல்லாம் உருவாயிடுமா. ஓங்கி அறிவு குன்றி உலகெல்லாம் பழிக்கும் தானேன்னாங்க. அதாவது நம்மளுக்கு எவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் அந்த வறுமை வந்துருச்சுன்னா எல்லாம் குன்றி போயிடுங்கிறாங்க. அதனால் வாழ்கின்ற வாழ்க்கையில் நல்ல திட்டமிடுதலோடு வறுமையை தவிர்த்து பெருமைப்பட வாழ்வது தான் சிறப்புன்னு நினைக்கிறேன். வணக்கங்க.